வணக்கம் மக்களே. பசங்க ஸ்கூல் விட்டு வந்து ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. சரி செஞ்சு தரட்டுமா? சர்ப்ரைஸ் செஞ்சு தரேன். சர்ப்ரைஸ் இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் செஞ்சு தர போகிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தராமா? ஓகே. ஒயிட் ரைஸு கொஞ்சம் ஒரு கப்பு மீதி இருந்துச்சு. இது கார்ன் கொஞ்சம் பொரிச்சு வச்சேங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. அதில் என்ன பண்ணேன், சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு வெங்காயம் எடுத்தேன், குடமிளகா ஒரு பாதி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அந்த சோளம் கார்ன் இருக்குல்ல, ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி, ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் புதினா கொத்தமல்லி. இது வந்து அந்த கார்ன் வறுத்த இதிலே போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்காங்க வேறு. அது உளுத்தம்பருப்பு எப்பயுமே முறுமுறுப்பு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உளுத்தம்பருப்பு நீங்கள் போட்டு பாருங்களேன், அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி முறுமுறு அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் புதினா தழை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து, அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து அந்த குடமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா, அப்புறம் கார்ன் ஸ்வீட் கார்ன், இது 3த்தையும் போட்டு ஒன்று ஒன்றா தான் போட்டேன். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா அது வதக்கும் போதே அது வெந்துடும். அது எல்லாமே லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துற ஐட்டம் தான். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதாங்க. அதுக்கும் நம்ம டப்பிங் கொடுக்குறதுக்கும் அப்படி தான் வரும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கேட்டதுனால டக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் வந்து ஸ்வீட் கார்னு, இதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பச்சை பட்டாணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வரோமா. இது ஸ்வீட் கார்ன் ஒன்று 10 ரூபா தாங்க. அது ஒரு 2 கார்ன் வாங்கிட்டு வந்து வச்சா கூட 2-3 நாளைக்கு வச்சுப்பேன் அதை நான். அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இருக்குது பாருங்கள், அது 1/4 கிலோ 20 ரூபா நினைக்கிறேன். அதையும் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். அப்பப்போ தேவையானதப்போ யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன் பாருங்கள். வதக்கினதுக்கப்புறம் நல்லா அது பாருங்கள், கலர் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு 2 நிமிஷம்தான், 2 நிமிஷம் கூட, ஆமாம் 2 நிமிஷம்தான். அதுக்குள்ளே நல்லா ஆயிடுச்சு, நல்லா இதாகிடும். அப்புறம் வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். பொடியாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு, இது கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுக்கு உப்பு முன்னாடியே போட்டுருவேன். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன் தனி மிளகாத்தூள். அப்புறம் முட்டை, உங்களுக்கு வேணுன்னா முட்டை போட்டுக்கோங்க. இப்போ வெஜிடேரியனாக இருந்தால் அப்படியே பண்ணிக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை தேவையில்லை, போடாதீங்க. முட்டை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் முட்டையும் போட்டிருக்கேன் பாருங்கள். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த 1 கப்பு ரைஸை போட்டு கிண்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான். டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. பசங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொன்னாங்க. என் பொண்ணு ஐ லவ் யூமா கூட சொன்னான். அம்மா உனக்கும் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். எப்படி இருக்கு? அம்மா இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன் உனக்கு. உனக்கு பிடிச்ச கோல் ஓகேவா? பாப்பா எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிரிச்சுனே சொல்லாண்டி. கண்டிப்பாக செஞ்சு தராமா. லவ் யூ.